dentists are only about teeth. But is it actually true? It is not just about teeth. பின்பற்கள் இல்லை இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு வந்து ஜா போன் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட சீக் மசில்ஸ் வந்து சுருங்கி போயிடும். லுக்ஸ் லைக் யூ ஹவ் ஏஜ்ட். சில பேருக்கு வந்து பற்களில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஜாவோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்காது. ஸ்லீப்பில் ஸ்னோரிங் வர்றதும் அதனால தான். காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குற மிஸ்டேக்ஸ்? ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அதுதான் ப்ரஷிங் எஃபெக்ட் ப்ராப்பராக கொடுக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் that's not the truth. மார்னிங் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ ராத்திரி யூஸ் பண்ணுறதுல எந்த காம்பனண்ட் கம்பல்சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் அ ரிப்பேர் டூத் பேஸ்ட். சின்ன பசங்களுக்கு when do you think parents have to introduce them to the oral health care routine? ஃபர்ஸ்ட் டூத் முளைக்கும் போதே. ஓ, கேண்டிடியாசிஸ் அப்படின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வராமல் தவிர்க்கிறதுக்கு டெஃபினெட்லி அவங்களோட கம் பேட்ஸை ஆஃப்டர் எவ்ரி ஃபீட். there might be multiple symptoms and signs that the body gives us saying your oral health is not proper. ப்ளீடிங் கம்ஸ் நார்மல் நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் நார்மல் அட் ஆல். People who are addicted to coffee, there are people who are addicted to tea, and I've also observed that their teeth becomes a lot more yellower. Adanala da adu varudha. Is there any other culprit apart from just sugar that is spoiling our oral health? Dried fruits வந்து ஹெல்தின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து On today's episode of the Health Podcast, we have Dr. Janani Jayapal, orthodontic specialist, Sculpt Dental Hospital. Thank you very much for giving us your time. Thank you so much for inviting me. Generally, மக்கள் கிட்ட வந்து ஒரு சின்ன myth இருக்கு that dentists are only about teeth. But is it actually true? I think that myth is fast breaking now. It is not just about teeth. ஓகேங்களா? அதை சுற்றி இருக்கிற ஈரும் சரி, கம்ஸ், அதை சுற்றி இருக்கிற எலும்பு, அது ரெண்டும் மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் ஆல் த சாஃப்ட் டிஷ்யூஸ் அரவுண்ட் இட். ஸோ சீக்ஸோட இன்னர் ஸ்கின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே இன்வால்வ் ஆகிறது தான் இந்த ஓரல் கேவிட்டின்னு சொல்கிறது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் எவ்ரி திங் இன்சைட் யுவர் ஓரல் கேவிட்டி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் யுவர் ஃபேஸ் இல்லையா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் யுவர் ஃபேஸ். ஸோ டெஃபினெட்லி இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பின்பற்கள் இல்லை இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு வந்து ஜா போன் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட சீக் மசில்ஸ் வந்து சுருங்கி போயிடும். உங்களுக்கு வந்து சங்கனின் ஆன மாதிரி ஆகிடும், டொக்கு விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ தட் லுக்ஸ் லைக் யூ ஹவ் ஏஜ்ட். ஆனால் அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் டீத் ஆர் யுவர் ஜா ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ அது வந்து உங்களோட டீத் வந்து உங்களோட ஜாவோட டெவலப்மெண்ட்டுக்குமே உதவும். சில பேருக்கு வந்து பற்களில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஜாவோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பில் ஸ்னோரிங் வர்றதும் அதனால தான். ஓகே, யா, that is very interesting. இன்ஃபேக்ட் புதுசாக நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு விஷயம். எஸ் எஸ். பட் ஸோ ஃபார் சம் பீப்புள் ஜா டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க படுத்து தூங்கும் போது அவங்களுக்கு வந்து ஸ்னோரிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கீழ்த்தாடையை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பொசிஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்னோரிங் ஹேபிட்டும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்னோரிங் சுத்தமாக இல்லாமல் போயிடும். காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குற மிஸ்டேக்ஸ் தட் தே டூ ஆன் டே டு டே பேசிஸ், எவ்வளோ சொன்னாலும் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் காலமாக நம்ம அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோங்கிற பேஜில் அதை தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்க? ஓகே, காமனாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சாஃப்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லதை தாண்டியும் அவங்க எல்லாருமே வந்து மீடியம் இல்லாட்டி ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பல் தேய்ச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் எல்லாருமே தப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அதுதான் ப்ரஷிங் எஃபெக்ட் ப்ராப்பராக கொடுக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் that's not the truth. Doctor, hard bristles versus soft bristles, what is the kind of effect that each of it
gives the teeth? So generally when you take hard bristles வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது டென்ச்சர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக, பல் செட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகே. விச் இஸ் நாட் அலைவ். உங்களோட நேச்சுரல் டீத் வந்து உயிரோடு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷஸ் யூஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற இனாமல் வந்து கம்ப்ளீட்டாக தேஞ்சு போயிடும், ஃபாஸ்டராக தேஞ்சு போகும். அதனால் உங்களோட ஒரிஜினல் பல்லுக்கு வந்து லைஃப் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். வீட்டிலேயே நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கார்ன் எடுத்துகிட்டு அதில் காஃபி தூள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹார்ட் பிரிசில்ஸும் சாஃப்ட் பிரிசில்ஸும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் மாட்டிகிட்டு இருக்க காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு சாஃப்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது தான் போகுமே தவிர்த்து ஹார்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணும்போது போகாது. ஸோ அதுவே வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். நீங்கள் வீட்டிலே உங்கள் குழந்தைங்களுக்கும் அது பண்ணி காட்டலாம். ஸோ சாஃப்ட் பிரிசில்ஸ் போகிறோன்னு எஸ் சாஃப்ட் பிரிசில்ஸ் தான் கூட உங்களுக்கு பற்கள் நடுவில் போய் டெபாசிட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுமே தவிர்த்து ஹார்ட் பிரிசில்ஸ் கண்டிப்பாக பண்ணாது. நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க, ப்ரஷ் ட்வைஸ், அப்போதான் வந்து பல் ஆரோக்கியமாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆன் அ டே டு டே பேசிஸ் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, டெடிகேட்டடாக பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ரீசன்ஸ் தட் தே மைட் ஹேவ். அது பண்ணுறதுனாலையும் பண்ணாததுனாலையும் எந்த மாதிரியான ஜென்ரல் இம்பேக்ட் நம்ம ஓரல் ஹெல்த்துக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மார்னிங் அண்ட் நைட் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்னிங் வந்து நம்ம எழுந்திரிக்கும் போது நிறையா பாக்டீரியல் ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் நைட் நடந்திருக்கும். ஸோ பேட் பிரெத் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சலைவாலே உங்களுக்கு தெரியும் பேட் பிரெத் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மார்னிங் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டூத் பேஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளூரைட் டெஃபினட்டாக உங்கள் டூத் பேஸ்ட்டில் இருக்கணும். அதுவே நீங்கள் நைட் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து த்ரூ அவுட் த டே நீங்கள் வந்து என்னென்னலாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதில் வந்து அதெல்லாம் போய் உங்கள் பற்கள் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நைட் அந்த ஆசிடிக் நேச்சர் பல்லில் இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நைட் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், டீப் க்ளீனிங் ஆக்ஷன் இருக்கணும், அண்ட் ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் டெஃபினட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டூத் பேஸ்ட் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் சொன்னீங்கனாலே நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கனாலே அவங்க மார்னிங் அண்ட் நைட் டூத் பேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டூத் பேஸ்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ மார்னிங் டூத் பேஸ்ட்டில் வந்து ஃப்ளூரைடுங்கிற இந்த காம்பனண்ட் இருக்கணும்னு சொன்னீங்க. அப்போ ராத்திரி யூஸ் பண்ணுறதுல எந்த காம்பனண்ட் கம்பல்சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நைட் வந்து உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து த்ரூ அவுட் த டே நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்டுட்டு அது எல்லாமே உங்கள் பல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ ரீஜெனரேட்டிவாக நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீமினரலைசேஷன் டூத் பேஸ்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுதான் நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ ரிப்பேர் டூத் பேஸ்ட். ஓகே. ஸோ மார்னிங் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிவென்டிவ் டூத் பேஸ்ட் அண்ட் நைட் யூஸ் பண்ணுறது ரிப்பேர் டூத் பேஸ்ட். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நைட் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டில் இட் ஷுட் ஹாவ் கால்சியம் மோனோஃப்ளோரோஃபாஸ்பேட். ஸோ that will remineralize your teeth. Otherwise it should have nano hydroxyapatite crystals in it. இப்போ ஃப்ளாசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அபவுட் 6-7 இயர்ஸ் முன்னாடி தான் ஒரு ட்ரெண்டிங்காக இந்த விஷயம் ஓகே எல்லாருமே இந்த ஃப்ளாசிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ளாசிங் பண்ணுற ஒரு விஷயமா வந்தது. நான் ரொம்ப குட்டியாக இருந்த போல அந்த ஃப்ளாசிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி லைக் ப்ரஷ் ட்வைஸ் அண்ட் யூ ஆர் குட் டு கோ. டெல் மீ, ஃப்ளாஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன? ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எவ்வளோ தான் டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலும் பல் இடுக்க உங்களால் ரீச் பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போது முதல்லலாம் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி அவைலபிளாக இருக்கும், வேக்ஸ்ட் ஃப்ளாஸ் அது மட்டும்தான் இருந்தது அவைலபிளாக. நவ் யூ ஹாவ் வாட்டர் ஃப்ளாசஸ். ஸோ இட் இஸ் லைக் அ காம்பேக்ட் மெஷின் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மவுத் வாஷும் வாட்டரும் ஆட் பண்ணி when you press the button அது வந்து ப்ரெஷர் அண்ட் வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நோபடி ஹேஸ் டைம். இது வந்து வாட்டர் ஃப்ளாசர் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் அண்ட் வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால குவிக்காக உங்களுக்கு இன்டர்டென்டல் பல்லுக்கு நடுவில் இருக்கிற சாப்பாடெல்லாம் வெளியில் வந்துடும்.
ஸோ உங்கள் நைட் ரூட்டீனில் டெஃபினட்டாக வாட்டர் ஃப்ளாஸர் இருக்கணும். ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது வந்து இஸ் இட் ஜஸ்ட் ஆட் ஆன் ஆர் டு யூ திங்க் இட்ஸ் மேண்டேட்ரி? இட்ஸ் நாட் நெசசரி அட் ஆல். ஸோ மவுத் வாஷ் வந்து எதுக்கு நாங்கள் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சில பேருக்கு ப்ளீடிங் கம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சில பேருக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பல் தேஞ்சு போய். அந்த மாதிரி கேசஸில் தான் நாங்கள் மவுத் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி சில சர்ஜிக்கல் கேசஸில் மவுத் வாஷ் வந்து டெஃபினெட்லாக ரெக்கமெண்டட். பட் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மவுத் வாஷ் இஸ் அ ரெகுலர் பார்ட் ஆஃப் டென்டல் ரூட்டீன் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. மவுத் வாஷ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மீல் டைம் இல்லாட்டி ஸ்நாக் டைம்க்கு அப்புறம். யூஸ்வலாக நம்ம அப்போது ப்ரஷ் பண்ண முடியாது, வெளியில் இருப்போம். அந்த டைம் நம்ம ஹேண்டியாக ஒரு மவுத் வாஷ் வாங்கி நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோன்னா that time we can use a mouth wash. மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் ப்ரஷிங் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட் ஹேஸ் நோ இம்பேக்ட். சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா, ஸ்வீட் சாப்பிட்டா பல் சொத்தையாயிடும், சாக்லேட் சாப்பிட்டா பல் கெட்டு போயிடும், அதனால ப்ளீஸ் டோன்ட் டச் ஆல் ஆஃப் தீஸ், ரைட்? ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதர் இம்பேக்ட்ஸ் டு ஹெல்த் as well, பட் இந்த பல்லுக்கு தான் ஃபஸ்ட்டாகவே வந்து சொல்லுவாங்க, பல் வந்து கெட்டு போயிடும், பூச்சி வந்துடும், லைக் germs வந்துடும் எல்லாமே. Now tell me one thing, is there any other culprit apart from just sugar that actually we don't know that is spoiling our oral health? Okay, sugar, chocolates are the common things that we are told about. Even the rice that we eat, எனி ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் சாப்பிட்றோம்ல அதுவாக இருக்கட்டும், ஓட்ஸாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், சிப்ஸ், எவ்ரி திங் காசஸ் கேவிட்டி. ஓகேங்களா? எனி ஃபார்ம் ஆஃப் ஃபர்மெண்டபிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம்ஸ் கேவிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, இட் பிரேக்ஸ் டவுன் இன்டூ சுகர் ஒன்லி. ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு கேவிட்டி வர சான்சஸ் தான் இருக்குது. சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது. சாக்லேட்ஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அண்ட் எக்ஸ்போஜர் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால தான் சாக்லேட்ஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. இந்த சாக்லேட் வந்து நம்ம பல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வெனியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். டஸ் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட்? Veneer or something of that sort. It's like a covering over the teeth. It's not for chocolate and the prevention kaga illa. So veneers are for அது வந்து ஸ்மைல் டிசைனிங்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு, நிறையா டைம் இல்லை, பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் டீத் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் பண்ணணும், டீத்தை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும், இல்லாட்டி பல்லோட சைஸ் சரியில்லை, இல்லை பல்லோட கலர் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்றவங்க தான் வந்து இந்த ஸ்மைல் டிசைனிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க யூஸிங் வெனீர்ஸ். ஸோ வெனீர்ஸ்னால் என்னென்னா, பற்கள் மேலே ஒரு தின் ஷீட் ஆஃப் பல்லு மாதிரியே நேச்சுரலாக லுக்கிங்காக இருக்கும், அந்த தின் ஷீட் ஓட்டிப்பாங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாக பல்லு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. Is it similar to Invisalign? Like aligners? Invisalign is different. ஸோ அலைனர்ஸ் என்னென்னா, உங்களோட பற்களை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும். ஸோ க்ரௌடிங் இருக்குது, பல்லு நடுவில் கேப் இருக்குது, பற்களை உள்ளே தள்ளணும், ரொம்ப ஃபார்வர்டாக இருக்குது அப்படின்னா அலைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது பிரேசஸோட ஆல்டர்னேட்டிவ், ரிமூவபிள் பிரேசஸ், டிரான்ஸ்பரண்ட் பிரேசஸ். ஸோ ஸ்மைல் டிசைனிங் அந்த வெனீர்ஸ் என்னென்னா, உங்களுக்கு பல்லோட ஷேப்பே அப்நார்மலாக இருக்குது, இல்லாட்டி சைஸ் அப்நார்மலாக இருக்குது, இல்லாட்டி கலர் அப்நார்மலாக இருக்குது, இல்லை பிரேசஸ் இல்லாட்டி அலைனர்ஸ் போடுற அளவுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா தான் வெனீர்ஸ் ரெக்கமெண்டட். Cavity, can they be prevented or is it somewhere genetic? So genetics plays a major role இல்லைன்னு சொல்ல மாட்டேன், but it can be prevented. So there are several procedures which can be done, preventive procedures that can be done. So there's something called fluoride application. So நீங்கள் டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ப்ரொசீஜர் இது. ஃப்ளூரைட் வார்னிஷ் அப்ளை பண்ணுவாங்க டீத்தில், அண்ட் தே லெட் இட் சீப் இன் யோர் இனாமல் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு 6 monthsக்கு லாஸ்டிங்காக இருக்கும் அந்த இஃபெக்ட், ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கேவிட்டி வராமலே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது தவிர்த்து உங்களோட கடவா பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாலாம் இருக்காது. ஸோ தட் இஸ் டு ஹெல்ப் வித் யோர் சூயிங், ரைட்? பட் அந்த மேடும் பள்ளமாக இருக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து கேவிட்டிஸ் வருது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் அவுட் பண்ணுறதுக்கு பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதில் கேவிட்டியில் வர மாதிரி நம்ம ட்ரில் பண்ணி எடுக்க மாட்டோம், நோ ட்ரில்லிங் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ். அந்த சீலண்ட்டை வந்து பற்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு வி க்யூர் இட்.
அது அப்படியே சீல் பண்ணிவிடும். உள்ளே வந்து எந்த விதமான ஆசிட் ஆக்டிவிட்டி இல்லாட்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ கேவிட்டி வராமல் பார்த்துக்கும். இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். கேவிட்டி வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கலாம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு கேவிட்டிலாம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போஜர் அதிகமாக இருக்குது. நாட் ஜஸ்ட் தேட், ஜெனட்டிக்ஸ்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த காலத்து பசங்களுக்கு வந்து சாக்லேட் எக்ஸ்போஜர் வந்து ஜாஸ்தி இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த 2 ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஈவன் அடல்ட்ஸ். ஃப்ளூரைடு அப்ளிகேஷன், பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ். டீத் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட்ங்கிற விஷயம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அண்ட் எவ்வளோ டேமேஜிங்காக இருக்குது பல்லுக்கு? ஸோ டீத் ஒயிட்னிங் வந்து இயர்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக பண்ணிக்கலாம் பை அ ப்ரொஃபஷ்னல் டென்டிஸ்ட். ஆனால் வந்து அதை அடிக்கடி பண்ணுறது வந்துட்டு நாட் அட்வைசபிள் டெஃபினெட்லி. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைல்டு ஆசிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அ ப்ளீச்சிங் ப்ரொசீஜர். ஸோ உங்களோட சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வி கிரியேட் பேரியர்ஸ் அண்ட் தென் வி அப்ளைட் த மைல்டு ஆசிட்ஸ் ஓவர் யோர் டீத், யூஸ்வலி ஃப்ரண்ட் டீத், பிகாஸ் அதுதான் வெளியில் தெரியும். ஸோ அதில் அப்ளை பண்ணிவிட்டு வி லெட் இட் சீப் இன். ஓகேங்களா? ஸோ தேட் ப்ரொடியூசஸ் அ டெம்ப்ரரி ஒயிட்டனிங் எஃபெக்ட் தட் லாஸ்ட்ஸ் ஃபார் அரவுண்ட் 6 to 8 months டைம். டிபெண்டிங் ஆன் யோர் டயட் இட் கேன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 1 year. அது வந்து ஒரு டெம்ப்ரரி ப்ரொசீஜர் தான். இது தவிர்த்து இஃப் யூ வாண்ட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன், சில பேருக்கு வந்து ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃப்ளூரோசிஸ் கண்டிஷனில் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ளூரைடு வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருந்தது குழந்தைக்கு அப்படின்னா வளரும்போது அவங்களோட பற்கள் வந்து ப்ரௌனாக வளரும். ஓகே. ஸோ இட்ஸ் அ கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி கேஸஸ்க்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. முளைச்சது தான். ஸோ அதை மாஸ்க் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் வெனீர்ஸ், ஸ்மைல் டிசைனிங். ஸோ that will be the permanent solution for such cases. So there are only 2 options. Either you go for temporary teeth whitening like brides or grooms do before their wedding, or you can go for permanent solution which is veneering. சின்ன பசங்களுக்கு when do you think their parent or parents have to introduce them to the oral health care routine? First tooth முளைக்கும் போதே. Oh, okay. Yeah. First tooth வெளியில் எட்டி பார்க்கும் போதே definitely they should start their dental care routine. Which is just they can just use a plain cloth, wet it, அதுக்கப்புறம் அந்த பல்லை வந்து அவங்க க்ளீன் பண்ணணும். ஈவன் பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கே, கம் பேட்ஸ் மட்டும் ஈறு மட்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கே வெட் கிளாத்தை எடுத்து அவங்க வந்து பால் குடிச்சக்கப்புறம் தொடச்சி விடணும். ஓகே. யா, குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். கேண்டிடியாசிஸ் அப்படின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இது யாருக்கும் கேண்டிடியாசிஸ். யா, ஓகே. ஸோ அது வந்து குழந்தைக்கு வந்துருச்சுன்னா குழந்தையால் எதுவுமே பண்ண முடியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பிட முடியாது, பால் குடிக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் அவங்க பால் மட்டும்தான் குடிப்பாங்க, பட் அவங்களால ஃபீட் எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி வராமல் தவிர்க்கிறதுக்கு டெஃபினெட்லி அவங்களோட கம் பேட்ஸை ஆஃப்டர் எவ்ரி ஃபீட் ஒரு நார்மல் துணி, சுத்தமான துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அவங்களோட கம் பேட்ஸை க்ளீன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு பல்லு வெளியில் எட்டி பார்க்கும்போது சிலிக்கான் டூத் ப்ரஷ்னு ஒன்று கிடைக்கும், ஃபிங்கர் ப்ரஷ். ஸோ அது வந்து அம்மா அவங்களோட கையில் போட்டுட்டு அந்த ஒரு பல்லை வந்து தொடச்சி விடுறது யூஸிங் த சிலிக்கான் ப்ரஷ். தட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். அண்ட் சிலிக்கான் டூத் ப்ரஷ்ஷை வச்சு அவங்க டங்குமே க்ளீன் பண்ணி விடணும் to prevent such infections. இப்போ டீனேஜர்ஸ்ட்ட தான் வந்து நம்ம நிறைய இந்த பிரேசஸ் issues and that is like the time that you know they also want to correct. They also get conscious about how they look and feel and all of that, right? So tell me, is there still stigma when patients, when these teenagers come and approach you, இல்ல இது தெரிஞ்சா வந்து அசிங்கமா இருக்கு, எனக்கு வந்து அலைனர்ஸ் போட்டு விடுங்க. What is the kind of mindset they come to you with? So usually such patients they நிறைய அவங்கள வந்து கேலியும் கிண்டலுமா ஸ்கூலில் காலேஜில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி they wouldn't want braces. ஃபஸ்ட் அவங்க கேட்குறதே அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்விசிபிளாக they don't want to show people that they are undergoing this treatment. ஸோ அலைனர்ஸ் டெஃபினெட்லி வந்து இப்போது டீனேஜர்ஸ் கேட்குறதே வந்து அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் பிகம் வெரி கம்ஃபர்டபுள் டே டு டே லைஃப்பில். ஸோ இப்போ ஃபிக்ஸ்டு பிரேசஸ் அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஸ்டிக்கியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட முடியாது. பட் அலைனர்ஸ் கூட அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தே கேன் ரிமூவ் இட் ஆஃப்
என்ன வேணாலும் சாப்பிட்லாம், திருப்பி அதையே வேர் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஹஸ் பிகம் தட் கன்வீனியன்ட் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறதுனால வெளியில் சுத்தமாக தெரியாது. அது தவிர்த்து இப்போ பிரேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹார்டாக கடிச்சு சாப்பிட்டா குழந்தை அப்படின்னா அது உடஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து சாஃப்ட் டிஷ்யூஸில் ப்ரிக் ஆகிறதுனால எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். பட் அலைனர்ஸில் வந்து பிரேக்கேஜ்க்கான சான்சஸே இல்லை, கழட்டி வச்சுட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி நிறையா குட் ஃபேக்டர்ஸும் அலைனர்ஸ் கூட இருக்குது. பட் ஐ திங்க் அலைனர்ஸ் ஆர் ஸ்லைட்லி ஆன் த ப்ரைஸியர் எண்ட். இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கும். ஸோ பிரேசஸில் எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பேஷண்ட் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், டைட்னிங் பண்ணுவோம், அந்த மாதிரி மெக்கானிக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ 3 weeks ஆர் 4 weeks ஒன்ஸ் நாங்கள் டெஃபினட்டாக பேஷண்ட்டை கூப்பிடுவோம், அவங்க வரணும். இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் டைம் டியூரேஷனும் அவங்களுக்கு சொல்ல முடியும். 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆகலாம். ஸோ இது வந்து அலைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ பிளான்ட். ஸோ உங்களுக்கு வந்து 3.5 months தான் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3.5 months தான் ஆகும். நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வந்தாலே போதும். ஸோ பட் இட்ஸ் நாட் லைக் பிரேசஸ் வந்து உங்களுக்கு இது கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. சாப்பிடும்போது மட்டும்தான் கழட்டி வைக்கலாம், பாக்கி எல்லா டைமும் போட்டுட்டு தான் தூங்கும்போது போடணும், கண்டிப்பாக போடணும். ஸோ 20 to 22 hours டெஃபினட்டாக போடணும். 2 to 3 hours மட்டும்தான் கழட்டி வைக்கலாம். ஸோ விச் கோஸ் இன் சாப்பிடும்போது கழட்டி வைக்கிறது, ப்ரஷ் பண்ணும்போது கழட்டி வைக்கிறது, அதை தவிர்த்து பாக்கி எல்லா டைமும் போட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரேசஸில் டியூரேஷன் கொஞ்சம் லாங்கர் தான், பிகாஸ் ஒன் சைட் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது. பல்லோட வெளி பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து மெட்டல் பிரேசஸ் பொறுத்துறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெக்கானிக்ஸ் அப்ளை ஆகும். பட் அலைனஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், பைட்டிங் சர்ஃபேஸ் எல்லாமே கவர் ஆகுது. பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் த டீத் ஸ்ட்ரக்சர். ஸோ டீத் மூவ்மெண்ட் வில் பி ஃபாஸ்டர். ஸோ டியூரேஷன் வந்து கம்மியாகும் உங்களுக்கு வந்து மினிமமே இதில் வந்து 3.5 months. பிரேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 months ஆகும். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில் அஃபெக்ட் பண்ணாத ஆர்கனே இல்லைன்னு சொல்லலாம். எவ்ரிதிங் தெர் இஸ் ஒன் மேஜர் factor is stress that is affecting us இல்லையா? ஸோ ஓரல் ஹெல்த்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது நிறைய லிங்க் இருக்கு. what is it about? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரக்சிசம், நைட் கிரைண்டிங் ஹேபிட்னு ஒன்று. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேல் பல்லும் கீழ் பல்லும் தூங்கும்போது அவங்களுக்கே அறியாமல் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நரன்னு போட்டு கடிப்பாங்க. ஸோ பல்லு தேய்றது வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரியாது. when they wake up in the morning அவங்களுக்கு வந்து இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். they will not be able to open their mouth fully. ஸோ இது வந்து நைட் கிரைண்டிங் ஹேபிட்னால தான், which is because of stress. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால டெஃபினெட்லி கம் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ளீடிங் கம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டிஎம்ஜே ப்ராப்ளம் சொல்லுவாங்க, டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். ஸோ உங்களோட கீழ் தாடை வந்து கிரேனியமோட அட்டாச் ஆகிருக்கிறது இந்த போர்ஷனில் தான். ஸோ விச் இஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வை யூஆர் ஏபிள் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் மவுத். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும்போது, இந்த நைட் கிரைண்டிங் ஹேபிட்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போகிறது வந்து உங்களோட டிஎம்ஜே தான். ஸோ அது வந்து நிறைய பேர் தலைவலின்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் வந்து சில பேருக்கு இங்கே வந்து கிளிக்கிங் சவுண்ட் இருக்கும், சரியாக வாயை திறக்க முடியாது. நார்மலாக நீங்கள் வாயை திறக்கும் போதும் உங்களோட 3 விரல் உங்கள் வாய்க்குள்ளே போகணும், அதுதான் நார்மல் வேல்யூஸ். அதை தாண்டி உங்களால் அதை அந்த அளவுக்கு கூட உங்களால் திறக்க முடியல அப்படின்னா your TMJ is affected. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெயின் தெரியறது இங்கே, இல்லாட்டி இட் வில் ரேடியேட் டு headache. There might be multiple symptoms and signs that the body gives us saying your oral health is not proper. ஸோ எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம பாடி நம்மளுக்கு காட்டினா அவாய்டே பண்ணக்கூடாது, உடனே ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ப்ளீடிங் கம்ஸ் நார்மல் நினச்சிட்ருக்காங்க. once or twice ப்ளீடிங் கம்ஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் நார்மல் நினச்சிட்ருக்காங்க. இட் இஸ் நாட் நார்மல் அட் ஆல். So yeah, not even once twice. No, it is not normal. So bleeding gums வந்து இப்போ சில பேருக்கு வந்து bleeding gums வந்து it is because of high diabetes level. அது வந்து அவங்க செக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. டென்டல் கேருக்குன்னு வரும்போது ப்ளீடிங் கம்ஸ் அதிகமாக இருக்கும்போது, போன் லாஸ் அதிகமாக இருக்கும்போது, தாடையோட எலும்பு வந்து அதிகமாக கரைஞ்சிருக்கும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா. ஸோ அதை இவாலுவேட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சிடும், போய் ஃபஸ்ட்டு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா பேர் கவனிக்கிறது இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்சிட்டிவிட்டி வந்து சில பேருக்கு இருந்ததுன்னா கூட
they themselves see an advertisement பார்த்துட்டு அவங்களே ஒரு சென்சிட்டிவிட்டிக்கான டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, which is absolutely wrong. சென்சிட்டிவிட்டி எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது டென்டிஸ்ட்டை போனால் தான் தெரியும். ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து பல்லை விட்டு ஈர விலகி இருந்ததுன்னா, பல்லோட வேறு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலும் சென்சிட்டிவிட்டி இருக்கும். பல்லில் சொத்தை வந்தால் கூட ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து சென்சிட்டிவிட்டி தான். ஸோ எதனாலன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பல்லு தேஞ்சு போயிருந்தா கூட ஃபஸ்ட்டு சிம்டம் சென்சிட்டிவிட்டி தான். ஸோ சென்சிட்டிவிட்டி வந்தாலே go and see a doctor first. சில பேருக்கு on a day-to-day basis when we come across people, நான் பார்த்த ஒரு விஷயம், பல்லில் ஒரு ஒயிட் ஸ்டெயின் மாதிரி ஒன்று இருக்கும். What is it actually? Is it because of deficiencies like calcium or something of that sort? It is calcium deficiency. Some people have these white spot lesions is what we call. அது வந்து சில பேர் braces undergo பண்ணியிருப்பாங்க. braces remove பண்ணக்கப்புறம் அந்த white spots வந்துடும். And that is the initial stage of cavity. அந்த டிஸ்கலரேஷன், அந்த ஒயிட் ஸ்டெயின் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கேவிட்டி. ஸோ உங்கள் பல்லு வந்து டீமினரலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கேவிட்டி தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் ரீமினரலைசேஷன் டூத் பேஸ்ட் ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி இட் வில் ஃபர்தர் ப்ராக்ரெஸ் டு கேவிட்டி, full formed cavity. What kind of food do you think people should eat for good healthy teeth and gums? Okay, so crunchy fruits and vegetables definitely. ஸோ இந்த ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஸ்டிக்கியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்தின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸோ ரெகுலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே அவங்க கன்சியூம் பண்ணலாம். ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பவுடர்ட் ஃபார்மில் இருந்தால் பெட்டர். அது வந்து கடித்து சாப்பிட்றது வந்து அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரேசின்ஸ்லாம் சாப்பிட்றீங்க, வால்நட்ஸ், டேட்ஸ் எல்லாமே இட் வில் ஸ்டிக் டு யுவர் டீத். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஹெல்தி டயட்டுன்னு வரும்போது டெஃபினட்டாக க்ரன்ச்சி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஆஃப்டர் தேட் ஹைட்ரேட் யுவர் மவுத், தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீ காஃபிலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தட் வில் ஸ்டெயின் யுவர் டீத். அதில் டேனின் கண்டென்ட் இருக்கிறதுனால தட் இஸ் கோயிங் டு ஸ்டெயின் யுவர் டீத். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் அ ஸ்ட்ரா விச் இஸ் டிஃபிகல்ட். இல்லாட்டி நீங்கள் வந்து உடனே தண்ணி கன்சியூம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஸ்டெயினிங்காக ப்ரிவெண்ட் பண்ணும். டீ காஃபி ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால நான் கேட்குறேன். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அடிக்டட் டு காஃபி, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அடிக்டட் டு டீ, அண்ட் ஐவ் ஆல்சோ அப்சர்வ்ட் தட் தேர் டீத் பிகம்ஸ் அ லாட் மோர் yellowish or slightly off whitish than their actual color. So அதனால தான் அது வருதா இல்லை? ஸோ டீ காஃபி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துலேயும் டேனின் கண்டென்ட் இருக்குது. டீயில் இன்னும் அதிகமாக இருக்குது டேனின் கண்டென்ட் விச் ஸ்டெயின்ஸ் யுவர் டீத். ஓகேங்களா? ஸோ சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மேபி we can reduce the amount of coffee or tea that we take. அது கம்மி பண்ண முடியலன்னா, மேபி ஃப்ரீக்வென்சி கம்மி பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அதோட கொஞ்சம் கம்மி பவர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். டிகாக்ஷன் கம்மியாக ஆட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். யூஸ்வலி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ தட் இட் வில் பைபாஸ் யுவர் டீத் அண்ட் கோ இன்சைட் அப்படின்னு, விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஒரு வாட்டி வாய் கொப்பளிச்சு துப்புனீங்கனாலே போதும். ஒரு கோல்டன் ரூல் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் ஹாவ் ஹெல்த்தி ஓரல் health and not any problems with regards to your dental health. அப்படின்னா என்ன ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவீங்க? brushing twice daily. தட் இஸ் லைக் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், இப்போயும் அதுதான் சொல்லுவோம், ப்ரஷ் ட்வைஸ் டெய்லி. பட் இப்போது பிகாஸ் இந்த அவேர்னஸ் இந்த வீடியோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக பீப்புள் ஆர் நவ் மோர் அவேர் தட் மார்னிங் அண்ட் நைட் டூத் பேஸ்ட்டே டிஃப்ரெண்ட், மார்னிங் அண்ட் நைட் ரூட்டீனே டிஃப்ரெண்ட். ஸோ மார்னிங் ரூட்டீனில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா டங் ஸ்க்ரேப்பர் டெஃபினட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம மார்னிங் வந்து மெயின் டார்கெட் வந்து அந்த பேட் பிரெத் இருக்கக்கூடாது. ஸோ டூத் பேஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்கணும். ஜிங்க் அயான் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் பார்த்து வாங்கணும். ஆன்டி கேவிட்டி ஆக்ஷனும் இருக்கணும். ஸோ 12 hours உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி டெஃபினட்டாக அந்த சல்ஃபர் பாக்டீரியாலாம் உங்கள் டங் மேலே ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் throughout the night. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக ரிமூவ் பண்ணணும். அண்ட் after meals or snacks you can use a water flosser, or if you're not able to use a water flosser, just a mouthwash will do.
அண்ட் நைட் டைம் டெஃபினெட்லி ப்ரஷ் டூத்பேஸ்ட் அது தவிர்த்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ளாஸை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நைட்டோட மெயின் டார்கெட்டே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த டே என்னெல்லாம் வாயில் மாட்டிகிட்டு இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி டெஃபினட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுக்கணும். அதுதான் மெயின் டார்கெட்டாக இருக்கணும். த்ரூ அவுட் த டே நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே உங்கள் வாயில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நைட்டோட மெயின் டார்கெட் வந்து அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் தூங்கணும். ஸோ வாட்டர் ஃப்ளாஸரில் கொஞ்சம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை டெஃபினட்டாக அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் படுக்கணும். ஸோ நைட் டைம் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் டெஃபினெட்லி இட் ஷுட் ஹாவ் அ ரீமினரலைசிங் ஏஜென்ட். ஸோ சோடியம் மோனோஃப்ளோரோஃபாஸ்ஃபேட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இன்க்ரீடியன்ஸில் நானோ ஹைட்ராக்சியபெட்டைட் மினரல் கண்டிப்பாக இருக்கணும். How many times in a year do we need to go and visit a dentist for a dental checkup? ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து இயர்லி ட்வைஸ் ஆச்சு நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணணும். ஸோ ட்வைஸ் ஏன் அப்படின்னா ஒரு கேவிட்டி வந்து ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 6 months ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 6 months கழிச்சு ஒரு வாட்டி டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேவிட்டி இனிஷியேட் ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 months டைம் ஃபார் இட் டு ப்ராக்ரெஸ் ஃபர்தர். ஸோ நீங்கள் 6 months ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். And one myth that everybody has and that needs to really break இந்த டைம்லேயும் இந்த டைம் அண்ட் ஏஜ்லேயும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் எல்லாரும் சொல்கிறது எனக்கு வாயில் பல்லில் பிரச்சனையே இல்லை, நான் ஏன் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ பல்லில் பிரச்சனைன்றது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்களோட சுற்றி இருக்கிற எலும்பு இது எல்லாமுமே அவங்களுக்கு ஓரல் கேவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தேர் டீத், இட்ஸ் ஆல்சோ அபவுட் தேர் கம் ஹெல்த் அண்ட் போன் ஹெல்த் அண்ட் ஜா ஹெல்த். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு அது வந்து பற்களில் பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கா இல்லையான்றது உங்களால் மேக் அவுட் பண்ண முடியாது. டெஃபினட்டாக நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ரீல்ஸ் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து டீத் ஒயிட்னிங்க்கும் ஹோம் ரெமெடிஸ் லைக் பேக்கிங் சோடா, லெமன் அது எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலி மித்தா இல்லை ஒர்க் அவுட் ஆகுதா? doesn't work at all. Okay. ஸோ இது பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்கன்னா அப்ரேசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்ரேசிவ்ஸ்னால் ஒரு டூத் பேஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதில் அப்ரேசிவ்ஸ் இருக்கும். அப்ரேசிவ்ஸ்னால் பல் தேய்மான பொருள் டெஃபினட்டாக இருக்கும் ஒரு டூத் பேஸ்ட்டில். தேட் எய்ட்ஸ் இன் ப்ரஷிங் யோர் டீத். உங்கள் பல்லு மேலே ஒட்டிகிட்ருக்க கரை காரை எல்லாமே அந்த அப்ரேசிவ்ஸ் தான் வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்ரேசிவ்ஸ் ஆர் அ மஸ்ட். ஆனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்றது நம்ம நாலேஜில் இருக்கணும். ஸோ டூத் பேஸ்ட்டில் இருக்கிற அளவு வந்து ஓகே தான், பட் நம்ம அப்ரேசிவையே எடுத்து விச் இஸ் அந்த பேக்கிங் சோடான்றது வந்து எக்ஸ்க்ளூசிவாக அது ஒரு அப்ரேசிவ், அதையே எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது லிட்ரலி யூ ஆர் ப்ரஷிங் யுவர் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் எனாமல் அவே. ஸோ பல்லு சுத்தமாக தேஞ்சு போயிடும். உங்களுக்கு பல்லு ஒயிட்டர் ஆகிறத விட்டுட்டு it will become yellower definitely. So not to touch baking soda or any of these home remedies. Definitely not recommended. And சில பேர் வந்து லெமன்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, it's highly acidic in nature. that will also erode away all the enamel. I think நிறைய விஷயங்கள் லாஸ்ட் ஹவர் நம்ம வந்து ஓரல் ஹெல்த்தை பற்றி டென்டல் ஹெல்த்தை பற்றி பேசினோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இந்த கான்வர்சேஷனில் வெளியே வந்தது. எனக்கும் நம்மளோட ஆடியன்ஸஸும் கண்டிப்பாக நிறைய ரோல் ஆகுது இன்னைக்கு. ஓகே Dr. Janani, it has been a fantastic conversation with you. நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள், you broke so many myths for us and நிறைய reality checks கொடுத்தீங்க. Thank you very much. All the very best with all that you have with Sculpt. Thank you so much. It's been a pleasure talking to you. Thank you so much. Thank you for inviting me.